முக்கிய செய்திகள். ₹1 அரிசி திட்டத்தால் அரிசி கடத்தி சம்பாதிக்கும் திமுக அமைச்சர்கள். கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. புட்டபர்த்தி சாய்பாபா உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடம். மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை. கள்ள ஓட்டு போட்டால் ஓராண்டு சிறை தண்டனை. தேர்தல் அதிகாரி எச்சரிக்கை. திமுக அராஜக ஆட்சியை அகற்ற தேமுதிக அதிமுக கூட்டணியை ஆதரியுங்கள். பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள். வணக்கம். விரிவான செய்திகள். தமிழின தலைவர் என்று கூறி வரும் முதலமைச்சர் கருணாநிதிக்கு இலங்கையில் ஒரு தமிழினத்தை அழித்த தலைவர் என பட்டம் சூட்டலாம் என்று கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார். திருவாடானை தொகுதி தேமுதிக வேட்பாளர் முஜிபுர் ரகுமானை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் கடல் போல் கூடியிருந்த மக்கள் வெள்ளத்தின் நடுவில் என்று பிரச்சாரம் செய்தார். அப்போது வேட்பாளர் முஜிபுர் ரகுமானை அறிமுகப்படுத்தி முரசு சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். இதை தொடர்ந்து பேசிய கேப்டன் விஜயகாந்த் தனக்கு பதவி ஒரு பொருட்டல்ல என்று கூறி வரும் கருணாநிதி எதற்காக காங்கிரசுடன் கூட்டணி வைத்துள்ளார் என்று கேள்வி எழுப்பினார். மக்களை ஏமாற்றுவதற்கு தான் இந்த கூட்டணி என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக மக்களுக்கு சொந்தமான கச்சத்தீவை தாரை வார்த்ததற்கு காரணமானவர் கருணாநிதிதான் என்று கூறிய கேப்டன் விஜயகாந்த் இதனால் அன்றாடம் நமது மீனவர்கள் சிங்கள கடற்படையினரால் தாக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். அதாவது அவர் என்ன சொன்னாரு, இந்த கூட்டணி என்பது பதவிக்காக அல்லனா பதவியை தூக்கி போட்டு போக வேண்டியது. பதவிக்காக அல்லங்கிறாரு. அப்புறம் எதுக்காக எவ்வளவு நாள் கூட்டணி வச்சுக்கிறது? எதுக்காக சுபா தங்க வெள்ளனா சுபா? ஆக உங்களுக்கு பதவி வேண்டாம் அப்படின்னா நீங்க எதற்காக நீங்க ஆட்சியில தைரியமாக தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக இருக்கணும். எதுக்காக கூட்டணி வச்சிருக்கேன் நன்றாக சிந்தித்து பாருங்க மக்கள். இல்ல இந்த விலைவாசி உயராம இருக்கிற கட்டுப்படுத்தினாரா? உயர்றது உயரட்டமான கட்டுப்படுத்தினாரா? இல்ல பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்தினாரா? அதை விட இந்த திருவாடானையில முக்கிய மீனவர்கள் பிரச்சனை, இந்த மீனவர்கள் பிரச்சனைக்காக இவர் ஏதாவது போராட்டம் பண்ணார். இந்த மீனவர்களுக்காக நானும் ராமேஸ்வரம் வந்தேன், டெல்லி வரைக்கும் சென்றேன். இவர் காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணிங்கிறாரு. இவர் இந்த மீனவர்கள் பிரச்சனை தீர்த்திருக்கணும். இவரை 550 மீனவர்களுடைய ஆவி மன்னிக்காது. தமிழர்களின் உணர்வை கடுகளவு கூட விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கடலளவு விட்டு கொடுத்துட்டு வந்தவர் தான். கச்சத்தீவை தாரவார்த்து கொடுத்தவர் தான் இந்த கலைஞர். மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சனைக்காக தேமுதிக சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியதையும் உண்ணாவிரதம் இருந்ததையும் கேப்டன் விஜயகாந்த் பட்டியலிட்டார். தங்களது வாழ்வாதாரத்தை தேடி கடலுக்கு செல்லும் தமிழக மீனவர்களை நாள்தோறும் கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து வரும் சிங்கள கடற்படையின் அநியாயங்களையும் அத்துமீறல்களையும் தடுக்க முதல்வர் கருணாநிதி நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேப்டன் கேள்வி எழுப்பினார். தமிழினம் தமிழன் என்று கூறி மக்களை கருணாநிதி ஏமாற்றி வருவதாக குறிப்பிட்ட கேப்டன் இலங்கையில் நடைபெற்ற தமிழின அழிவிற்கு கருணாநிதிதான் காரணம் என்று குற்றம் சாட்டினார். ஒரு தடவை முதலமைச்சராக இருந்தா பரவாயில்ல, 5 தடவை முதலமைச்சர், 50 தடவை எம்எல்ஏ இருக்கு. உங்களுக்கு பாராட்டுறதுக்கு மன்மோகன் சிங், சோனியா காந்தி வர என்னங்க கேவலமான. இதுல கேட்டா தன்மான தமிழர், தமிழின தலைவர், ஒரு தமிழ் இனத்தை அழிச்ச தலைவரியா நீ? மொத்தமா இலங்கையில தமிழ்ங்கிற இனத்தை அழிச்சு. ₹1 1 கிலோ அரிசி வழங்குவதாக கருணாநிதி கூறி வருவதை சுட்டிக்காட்டிய கேப்டன் அந்த அரிசியை மக்களுக்கு கொடுக்காமல் திமுக அமைச்சர்கள் லாரி மூலம் கடத்தி வெளி மாநிலங்களில் விற்றுவிடுவதாக தெரிவித்தார். விலைவாசி கூலி போச்சு. ₹1 அரிசி போட்ட ₹1 கப்பல்லையும் ட்ரெயின்லையும் லாரிலையும் கடத்திருந்த அரிசிய ₹1 போட்டேன். ₹1 போட்டேன்னா குழம்பு வைக்க எவ்வளவு செலவாகும் தெரியுமா? கூட்டு பொரியல் வைக்க எவ்வளவு செலவாகும் தெரியுமா? சாதாரணமாக மதுரை பக்கம் எல்லா பக்கம் பெருக்குமாறு, வீட்டை பெருக்கிற பெருக்குமாறு ₹50 விற்கும். இங்க எவ்வளவுக்கு விற்கிறாங்க? 50. அப்புறம் எல்லா ஊர்லயும் ஒண்ணுதானே. ஆக
இவர் இவ்வளவு தூரம் அட்டூழியம் பண்ணார். கேட்டால் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சினா இவர் தான் அறிவிக்கப்படாம கரண்ட் கட்ட வச்சிருக்காங்க. கரண்ட் கட்ட எவ்வளவு நேரம் ஆகுது? மக்கள் படிக்க வேண்டாமா? மேலும் துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கடி லண்டன் செல்வது தமிழ்நாட்டில் சுருட்டிய கருப்பு பணத்தை முதலீடு செய்வதற்காகத்தான் என்று கேப்டன் தெரிவித்தார். தமிழக மக்களை இன்று வரை அடிமைகளாக வைத்திருக்கும் திமுக அரசை இந்த நாட்டை விட்டு மக்களாகிய நீங்கள் விரட்ட சபதம் எடுக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக பிரச்சாரத்திற்கு வந்த கேப்டனுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. பகவான் சாய்பாபா உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள். பகவான் சத்ய சாய்பாபாவின் ஆசிரமம் அனந்தபூர் மாவட்டம் புட்டபர்த்தியில் உள்ளது. அங்குள்ள பிரசாந்தி நிலையம் பகவானின் ஆசிரமமாகும். உள்நாட்டு வெளிநாட்டு பக்தர்கள் எப்போதும் அங்கு பல்லாயிரக்கணக்கில் கூடியிருப்பதுண்டு. 85 வயதாகும் பகவான் சாய்பாபா உடல்நிலை மோசம் அடைந்ததை தொடர்ந்து அவர் பிரசாந்தி நிலையத்தில் உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்படுகிறது. அவர் உடல்நலம் பெற பக்தர்கள் பிரார்த்தனை நடத்துகிறார்கள். இதனிடையே பக்தர்கள் சிலர் சாய்பாபாவின் உடல்நிலை குறித்து உண்மை நிலை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அவரது உறவினர்கள் அங்கு வந்து ஆசிரமத்தை தங்கள் வசப்படுத்த முயற்சிப்பதை சத்யசாய் அறக்கட்டளையினர் எதிர்த்து வருகிறார்கள். இதனால் அங்கு போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் பாதுகாப்பு படையினர் இதுவரை 22 கோடியே 68 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்திருப்பதாகவும் அதில் 5 கோடி ரூபாய்க்கான ஆவணங்கள் முறைப்படி இருந்ததால் அப்பணம் உரியவர்களிடம் திருப்பி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து பார்வையிட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 1ஆம் தேதி முதல் வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடி சீட்டு வழங்கப்பட்டு வருவதாகவும் இப்பணி இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் விரைந்து முடிக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் கள்ள ஓட்டு போட்டால் ஓராண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் பிரவீன்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். if we find out யார் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க பேர்ல அவருக்கு 1 வருஷம் ஜெயில் பனிஷ்மெண்ட் இருக்கு. அதை கட்டாயமாக ஏற்பாடு நம்ம பண்ணுவோம். ஸ்பெஷலி எங்கெங்கே நம்ம கேமராலாம் போட்டுக்கோம் அங்கே உடனே பிடிக்கலாம் தான் யார் பேரில் யார் ஓட்டு போட்டிருக்காங்க நான் கேமரா பார்த்து. ஸோ பீப்புள் should not try this. தமிழகத்தில் தேர்தல் பாதுகாப்பு படையினர் நடத்திய வாகன சோதனையில் இதுவரை 22 கோடியே 68 லட்சம் ரூபாய் சிக்கியுள்ளதாகவும் அதில் 5 கோடி ரூபாய்க்கான ஆவணங்கள் முறைப்படி இருந்ததால் அந்த பணம் உரியவர்களிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் விதிமுறை மீறல்கள் குறித்து இதுவரை 55,341 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேர்தலின் போது மூத்த குடிமக்களுக்கு தனி வரிசை ஒதுக்கப்படும் என்று தெரிவித்த பிரவீன்குமார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வரிசை அமைப்பது குறித்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் தான் அரங்கேறி வருவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். செங்கம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சுரேஷ்குமாரை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று பிரச்சாரம் செய்தார். வெள்ளம் போல் மக்கள் திரண்டிருந்த பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இந்த தொகுதியில் நிரந்தரமாக எம்எல்ஏ அலுவலகம் திறந்திருக்க வேண்டும் என்றார். சுரேஷ்குமாரை ஆதரித்து முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். எம்எல்ஏ ஆபீஸ் நிரந்தரமா திறந்திருக்கிறோம். டெய்லி எம்எல்ஏ அங்க உட்காரணும்னா சுரேஷுக்கு தான் நீங்க போட்டாகணும், வேற வழி கிடையாது. மக்களே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன், உங்க வீட்டு பொண்ணா உங்க சகோதரியா நம்ம தொகுதிக்காக கேட்கிறேன், நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். எம்எல்ஏ ஏன்னா திட்டக்குடி தொகுதியில ஏற்கனவே அந்த செல்வத்தை பெருந்தக போட்டி போட்டு 3 மாசத்துல வேற கட்சி விட்டு மாறி அந்த தொகுதிக்கே ஒன்னும் செய்யாம போயிட்டார். அதனாலதான் சொல்றேன், இந்த தொகுதிக்கு அவர் சம்பந்தமே கிடையாது. அதனால இதே தொகுதியில் மக்களோட மக்களா இருக்கிற சுரேஷுக்கு நம்ம கேப்டனே இங்க நேர களத்துல இருக்கிறார் நினைச்சு நீங்க எல்லாரும் கேப்டனை பார்த்து உணவு
உணவுத்துறை அமைச்சராக இருக்கும் ஏவா வேலு கட்ட பஞ்சாயத்து செய்வதிலும், அரிசி கடத்துவதிலும், ரவுடிசம் செய்வதிலும் தான் அக்கறை காட்டி வருவதாக குற்றம் சாட்டிய திருமதி பிரேமலதா, மக்கள் பிரச்சினை பற்றி அவர் கவலைப்படவில்லை என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த முறை முரசு சின்னத்திற்கு அளிக்கும் ஒவ்வொரு ஓட்டும் திமுக அரசிற்கு முற்றுப்புள்ளி வைத்தது போல் இருக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சூளுரைத்தார். ஓட்டு இயந்திரத்தில் விழுகிற ஒரு ஓட்டும் திமுகவுக்கும் அவங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸையும் இந்த நாட்டை தர்மம் வென்றதா அதர்மம் வென்றதான்றத தர்மம் வென்றது என்ற நிலையை உருவாக்கணும். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லும். இந்த தேர்தல் முடிவுகள் எது பொறுத்து இருக்குன்னா கலைஞர் வீடா தமிழ்நாடா என்றதா ஒரே கேள்வி மக்களே. இந்த பிரச்சார கூட்டத்தில் தேமுதிக, அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தாய்லாந்து பிரதமர் அபிஜித் விஜய் ஜீவா நட்புறவு பயணமாக இந்தியா வந்துள்ளார். தாய்லாந்து பிரதமர் அபிஜித் விஜய் ஜீவாவுக்கு புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரை பிரதமர் மன்மோகன் சிங் வரவேற்றார். இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள நட்புறவை வளர்க்கும் வகையிலும் கலாச்சாரம், சுற்றுலா, கல்வி போன்ற துறைகளில் ஒத்துழைப்பது குறித்தும் இரு பிரதமர்களுக்கும் இடையில் நடைபெறும் பேச்சுவார்த்தை அமையும். தாய்லாந்து பிரதமர் அபிஜித் முதல் முறையாக இந்தியா வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தலில் பணப்புழக்கத்தை தடுக்க தேர்தல் ஆணையம் கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராஜா வலியுறுத்தினார். தருமபுரியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் ராஜா பேசியபோது, தேர்தல் ஆணையம் அரசியல் சாசனப்படி முறையாக செயல்பட்டு வருகிறது என்றார். தேர்தல் சுதந்திரமாகவும் ஜனநாயக முறையில் நடத்திட பணப்புழக்கத்தை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எனவே இந்த தேர்தல் நேர்மையானதாக, சுதந்திரமானதாக நடைபெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எதிர்க்கட்சிகள் கேட்கின்றன. தேர்தல் ஆணையம் முறையாக செயல்பட வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்லுபவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய தவறுகள் என்னென்ன என்று அவர்கள்தான் சொல்ல வேண்டும். அதற்கு ஏற்ப தேர்தல் ஆணையம் கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ராஜா கேட்டுக் கொண்டார். கிடப்பில் போடப்பட்ட அரசு கேபிள் டிவி திட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அரசு கேபிள் டிவி ஒளிபரப்பாளர்கள் சங்கம் தேமுதிக, அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளது. முதலமைச்சர் கருணாநிதிக்கும் சன் குழுமத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் அரசு கேபிள் டிவி ஆணையத்தை முதல்வர் கருணாநிதி உருவாக்கினார். இதற்காக சுமார் 175 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு IAS அதிகாரி உமாசங்கர் அந்த ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இதனிடையே முதல்வரும் சன் குழுமமும் ஒன்றாக சேர்ந்தார்கள். அதனால் அரசு கேபிள் டிவி ஆணையத்தின் நடவடிக்கைகள் அனைத்தும் கிடப்பில் போடப்பட்டது. அதற்கான ஒளிபரப்பு சாதனங்களும் தற்போது தூசு படிந்த நிலையில் போடப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் அரசு கேபிள் டிவியை ஒளிபரப்பு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஒளிபரப்பாளர்கள் பாதிக்கப்பட்டனர். அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலில் தேமுதிக, அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளனர். அது சம்பந்தமாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த அரசு கேபிள் டிவி ஒளிபரப்பாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் யுவராஜ், அரசு கேபிள் டிவியை தமிழக அரசு முடக்கியுள்ளதற்கு 2 கோடி கேபிள் டிவி சந்தாதாரர்கள் சார்பில் கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாகவும், அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அரசு கேபிள் டிவி திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறியதற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். கடைக்கோடியில் இருக்க எங்க கேபிள் டிவி ஆபரேட்டர் நலன்களும் பாதுகாக்கப்படும். அரசு மானிய விலையில கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு இணைப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்க வரவேற்கிறோம். இதனால இந்த கூட்டணி ஜெயிக்கணும். கண்டிப்பா அரசு கேபிள் டிவி அப்படிங்கிற திட்டம் வெற்றி அடையணும். இது மூலியமா மக்களுக்கு 100 ரூபாய் செலவுல அனைத்து சேனல்களும் சென்று சேரணும்னு எங்களோட விருப்பத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக, அதிமுக கூட்டணியை தங்கள் அமைப்பினர் ஆதரித்து அமோக வெற்றி பெற செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.